பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம் செய்திக்காக ஏசாயா 59 அதிகாரம் 1-8 வசனங்களை நாம் அங்கே கேட்டோம். இந்த வசனங்களை நாம் எல்லாத்தையும் நாம படிப்பது கிடையாது. அந்த வாசித்த பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை நாம் மையமாக கொண்டு இந்நாளிலே சில காரியங்களை அங்கே நாம் கற்றுக்கொள்ள நாம் போகிறோம். முதலாவதாக இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு பின்னணியை நாம் எல்லாரும் நன்றாக அங்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏசாயா தீர்க்க தரிசிக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அந்த பேர் என்னவென்று சொன்னால் மேசியா தீர்க்கன் என்று சொல்லி அங்கே அழைப்பார்கள். ஏன் அவர் மேசியா தீர்க்கன் என்று சொல்லி அங்கே அழைக்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய சபையை குறித்தும் தெள்ள தெளிவாக தீர்க்கு தரிசனம் உரைத்தவர். அதனாலதான் அவருக்கு மேசியா தீர்க்கன் என்று சொல்லி அங்கே அழைப்பதை நாம் பார்க்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சபையை பற்றி நன்றாக அங்கே தீர்க்கு தரிசனம் உரைப்பார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அங்கே தீர்க்கு தரிசனமாக உரைப்பார். அதே போல அந்த சபையானது எப்படி வளர்ச்சி அடையும் என்று சொல்லி அங்கே தீர்க்கு தரிசனம் உரைப்பார். அப்ப இந்த தீர்க்கு தரிசனம் வசனமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கிமு 725 அது எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஏசாயா தீர்க்கு தரிசன புஸ்தகம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இவருக்கு மேசியா தீர்க்கன் என்று சொல்லி அங்கே எழுதியிருப்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். இப்பொழுது கூட நாம ஒரு வசனத்தை நாம் மையமாக வைத்து சில காரியங்களை அங்கே நாம் கற்றுக்கொள்ள நாம் போகிறோம். ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்கலாம். அதே ஏசாயா 59 அதிகாரம் 8வது வசனத்தை அங்கே நாம் வாசிக்க கேட்போம். சமாதான வழியை அறியார்கள், சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் என்று சொல்லி அங்கு ஏசாயா தீர்க்குதரிசி அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப சமாதானம் என்ற ஒரு வார்த்தையை நாம் மையமாக வைத்துதான் இந்நாளிலே சில காரியங்களை அங்கே நாம் கற்றுக்கொள்ள நாம் போகிறோம். அப்ப சமாதானம் என்றால் என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது, அதாவது ஒருவரோடு ஒருவர் நாம் இணைந்து வாழக்கூடியதுதான் சமாதானம் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளும். இப்போ ஒருவரோடு ஒருவர் நாம் எல்லாரும் இணைந்து வாழ வேண்டும், இதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், நாம் எல்லாருமே ஒன்றாக நாம் இணைந்து வாழ வேண்டும், ஒரு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய திட்டமாக அங்கே இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அங்கே குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அதே போல தேவனுடைய சபையிலே அங்கே சமாதானம் இல்லை, அதே போல பாத்தீங்கன்னா சமுதாயத்திலும் அங்கே சமாதானம் இல்லை. அப்ப தேவனோடு நாம் ஒருவரோடொருவர் நாம் தேவனோடு இணைந்து வாழக்கூடியதுதான் அங்கே சமாதானம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். அதே போல அதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. உள்ளான ஒரு நிம்மதியை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சமாதானம் என்று சொன்னால் உள்ளான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. அப்ப இறுதியத்துல கூட பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளும் போது பெரிய ஒரு உயர்ந்த ஒரு பதவியிலே இருப்பார்கள்,
அப்ப அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் அங்கே இருக்காது. அதே போல இவங்களுடைய வாழ்க்கையிலே, இவ்வுலக வாழ்க்கையிலே பயங்கரமாக ஒரு உயர்ந்த நிலையில், ஒரு உயர்ந்த ஒரு பதவியிலே காணப்படுவார்கள். பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில கூட சமாதானம் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது கூட எல்லாமே சகலமும் அவர்களுக்குள்ளாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில அவங்களுடைய உள்ளான மனதிலே பார்க்கும்போது அங்க சமாதானம் இல்லை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். அப்ப ஏழை பணக்காரன் என்று எல்லாருடைய மனதிலும் நாம் பார்க்கும்போது அவங்களுடைய உள்ளார்ந்த ஒரு இருதயத்திலே அவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இப்ப நாம் ஒவ்வொருவரே நாமளே அங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப நம்முடைய குடும்பத்திலே அங்கே சமாதானம் இருக்கிறதா? இல்லை பிள்ளை பெற்றோர்கள் மத்தியிலே அவர்களுக்கு சமாதானம் அங்கே இருக்கிறதா? இல்லை சபையிலே ஒருவர் சகோதர சகோதரிகளிடத்திலே அங்கே சமாதானம் அங்கே இருக்கிறதா என்று சொல்லி நாம் நாமளே அங்கே சிந்தித்து பார்க்கும்போது அங்கே இல்லை என்று சொல்லிதான் அங்கே நாம் பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு காசு பணம் இருந்தாலும் கூட, உயர்ந்த ஒரு பதவியில இருந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையிலே அங்க சமாதானம் இல்லை. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே 59ஆம் அதிகாரத்திலே அழகாக அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் சமாதானம் இல்லை? ஏன் அவங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை? ஏன் அவங்களுடைய சபையிலே சமாதானம் இல்லை என்று நாம் பார்க்கும்போது, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அதுதான், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே அழகாக நமக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பதை நாம் பார்க்க முடியும். அதை வாசியுங்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அங்கே நாம வாசித்தோம். அதாவது 3-4 வசனங்களை அங்கே நாம வாசிக்க கேட்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். போதுங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அது அக்கிரமத்தினாலும் அது பாவத்தினாலும் அது நிறைந்ததாய் காணப்படுகிறது. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் சமாதானம் இல்லை என்று சொன்னால், அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. அது அக்கிரமத்தினாலும் அது பாவங்களினாலும் அது நிறைந்ததாக அங்கு காணப்படுகிறது. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு சமாதானம் இல்லை. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கை நிலையை எடுத்து நாம் பார்க்கும்போது, அவங்களுக்குள்ளாக பார்க்கும்போது ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இல்லை. அப்ப அந்த யூதர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் பாவம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் அங்கே வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களை நாம வாசிக்க கேட்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களை அங்கே நாம வாசிக்கும் போது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. போதுங்க. பாருங்க, இதேதான், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இங்க சொன்ன வசனத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
அப்ப அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அங்கே இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அப்ப அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்ப தேவனை அறியக்கூடிய உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அங்கே சமாதானம் இல்லை என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு நாம் அதே போலதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் சமாதானம் இல்லை? அப்ப எரேமியா தீர்க்கதரிசி அங்கே சொல்லும் போது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை அங்கு நாம வாசிக்க கேட்போம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அப்ப அவர்களுடைய பாருங்க, அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசி முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அப்ப அவங்களுக்கு எப்படிங்க? சமாதானமே அவங்களுடைய வாழ்க்கையில கிடையாது. ஆனா சமாதானம் சமாதானம் என்று சொல்லி இன்னைக்கு மேற்பூச்சா என்ன பண்றாங்க அங்கே சொல்லி கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப என்னுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேகர் பாருங்க, பார்க்கும்போது அப்ப வேத வசனத்தை பாருங்க, எப்படிப்பட்ட மக்களை பார்த்துங்க, எப்படி சமாதானம் சமாதானம் சொல்லி இன்னைக்கு அப்படியே வேத வசனத்தை பார்த்தீங்களா, அநேகர் பார்த்தீங்களா அப்படியே மேற்பூச்சாய் ஜனங்களை என்ன பண்றதுன்னா சொல்லி அங்க ஏமாத்தி கொண்டு அங்க வருவதை நாம் பார்க்க முடியும். அப்ப அங்க எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள்? தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் வரைக்கும் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கிறார்கள்? பொய்யர் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் இருந்திருக்கிறார்கள், ஆசாரியர்களும் அப்படிதான் இருந்திருக்கிறார்கள். இப்ப இவர்கள் எல்லாம் யார்? தேவனுடைய வசனத்தை எடுத்து நன்றாக மக்களுக்கு போதிக்க கூடியவர்கள். ஆனா அவர்களிடத்திலே என்ன இல்லை என்று சொன்னால் சமாதானம் இல்லை. ஏன்னா மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். ஆனா அவங்களுடைய இருதயமோ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அங்கே நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் அங்கே பார்க்க முடியும். அப்ப அந்த சமாதானம் இல்லாதிருந்தும் மக்கள் சமாதானம் என்று சொல்லி அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறதை அங்கே நாம பார்க்கிறோம். அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி அங்கே சொல்லும் போது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்ப வழியிலே நில்லுங்கள், பூர்வ பாதை எங்கே என்று கேட்டு விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார். பூர்வ பாதை அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பாதையிலே நடந்தார்கள்? விசுவாசத்தின் பாதையிலே நடந்தார்கள். இப்ப இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நாமளும் யாருடைய பாதையில இன்னைக்கு நாம் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் என்ன பாதையிலே நடந்தார்களோ அதே பாதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதை, விசுவாசத்தின் பாதை. அப்ப இன்னைக்கு நாம் எல்லாருமே அந்த பாதையில தான் நாம் நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அங்கே நிறைந்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அப்பதான் அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறார், அவர்கள் தேவனை சமாதானத்தை அவர்கள் அறியார்கள். சமாதானத்தை அவர்கள் அறியார்கள். ஏன்னா அவர்கள் கோணலான பாதையிலே நடக்கிறார்கள் என்று சொல்லி அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். சரி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி அங்க வேதத்திலே நாம் பார்க்க முடியும்.
வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க? கலகத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி அங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவன் நம்மை எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எதற்காக நம்மை எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார்? சமாதானமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நாம் எல்லாருமே ஒருவர் எல்லாருமே சமாதானமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப நமக்குள்ளாக எந்த ஒரு வேற்றுமையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே விரும்புகிறார். தேவனும் அதுதான் அங்கே விரும்புகிறார். அப்ப நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படியாக, அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதை நாம் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆகிலும் அவிசுவாசு பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பமாக, நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படியாக, சமாதானமாக இருக்கும்படியாக தேவன் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரையும் தேவன் எதன் மூலமாக அழைத்திருக்கிறார்? எதன் மூலமாகங்க? சுவிசேஷத்தினாலே அழைத்தார். அப்ப நாம் எல்லாருமே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமுடையவர்களாக, ஒன்றாக, ஒற்றுமையாக, சமாதானமாக இருக்கும்படியாக தேவன் சுவிசேஷத்தினாலே அழைத்தார் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய சமாதானம் யார்? நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அப்ப நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக தேவன் நமக்கு ஒருவரை கொடுத்தார். அப்ப நம்முடைய சமாதானம் யார்? நம்முடைய சமாதானம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதான கர்த்தராகவும் நம்முடைய சமாதான பிரபுவாகவும் அங்கே இருக்கிறார். அப்ப எல்லாருக்குமே எந்த ஒரு வேற்றுமையும் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லாருமே சமாதானம் இருக்க வேண்டும். அவங்களுடைய இருதயத்திலும் சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதனாலதான் நம்முடைய சமாதானம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இப்ப நம்முடைய கர்த்தருக்கு பேர் என்னங்க? சமாதானத்தின் கர்த்தர் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கிமு 1500 அது தீர்க்க தரிசனமாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யாருடைய கோத்திரத்திலே வருவார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறதே, யூதா கோத்திரத்திலே அவர் வருவார். அதுதான் சமாதானத்தின் கர்த்தர் யூதா கோத்திரத்திலே வருவார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இசையா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும்.
அப்ப சமாதான பிரபு என்னப்படும். பாருங்க, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஏசையா தீர்க்கதரிசி அங்கே தீர்க்க தரிசனமாக அங்கே உரைப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாக அங்கே இருக்கிறார். அப்ப சமாதானத்தை, எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அங்கே அனுப்புகிறார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம பார்க்க முடியும். அதனாலதான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை அங்கே நாம வாசிக்கும் போது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்ப நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை யார் மேல் விழுந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கே விழுந்தது. அப்ப அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவர் நமக்காக அவர் காயப்பட்டார், அவர் நமக்காக அங்கே நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படி நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சுமந்தார். அவரிடத்திலே பாவம் இல்லை, அவரிடத்திலே வஞ்சனை இல்லை. ஆனால் நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். எதுக்காக? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்ப எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாத்தையும் பாருங்க யார் மேல சுமத்துறாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தேவன் சுமத்தினார். ஏன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சிலுவையிலே சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அவரிடத்துல பாவம் இருக்குங்களா? அவரிடத்துல வஞ்சனை இருக்குங்களா? இல்லை. அப்ப எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேலே சுமத்தினார். எதற்காகனா நாம் எல்லாரும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் அந்த பாவத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் மேல் அங்கே சுமத்தினார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்லும் போதே, தேவனுக்கும் நமக்கும் அங்கே ஒற்றுமை இல்லை, ஏன் தேவனும் நாம் எல்லாரும் ஒப்புரவாக முடியவில்லை என்று சொல்லி அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் அங்க வாசிக்கும் போது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாத்தீங்களா? நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாவங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டாக்காதபடிக்கு அது மறைக்கிறது என்று சொல்லி அங்க வேதத்துல நாம் அங்க வாசிக்க முடியும். அப்ப அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அங்கே சுமக்கிறார். அப்ப அந்த சிலுவையிலே அந்த சுமந்து அந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு அங்க சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அங்க நாம வாசிக்கும் போது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பாத்தீங்களா? அப்ப அந்த சமாதானத்தை தேவன் எப்படி கொண்டு வராருங்க?
சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே. பாத்தீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த பாடுகளினாலதான் நமக்கு அங்க சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்க வேதத்திலே நாம் எழுதப்பட்டிருக்கிறது. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கு? தேவனுக்கு. அப்ப தேவனுக்கு பிரியம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும். அப்ப அந்த ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு தேவனுக்கும் என்ன ஆகுங்க? சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். ஒரு ஒப்புரவை கொண்டு வர முடியும். இப்ப இது யாருக்கு பிரியமாக இருக்கிறது? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கீழே பாருங்க 21. முன்னே அந்நியராயும் துக்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்ப அவர் மாமிசத்திலே அடைந்த அந்த மரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா தேவனுக்கும் நமக்கும் அங்கே ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சமாதானத்தை அது கொண்டு வரக்கூடியதாக அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கு வாசிக்கும் போது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. இப்ப நம்முடைய சமாதான காரணராருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தே. அப்ப தேவன் பாருங்க, நாமளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரே பகை மக்களாக அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும். இங்க இருதரத்தார் அப்படின்னா யூத மக்களை குறிக்கக்கூடியதாக ஒன்று யூத மக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்மளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நாம யூத மக்கள் கிடையாது. யூத மக்கள் கிடையாது. அப்ப முதலாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் நியாயப்பிரமாணம். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனும் நாமும் ஒப்புரவாவதற்கு தடையாக இருந்தது. அதுதான் சொல்றார், இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை தகர்த்தார். அப்ப பகையாக இருந்தது அந்த நியாயப்பிரமாணம் பாத்தீங்கன்னா ஒரு பகையாக இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் புரதேசத்து மக்களும் ஒன்றாக இணையாதபடிக்கு அந்த நியாயப்பிரமாணம் பகையாக இருந்தது. ஏன்னா யூதர்கள் யாரு கூட சேர மாட்டாங்க? புறஜாதி மக்களிடத்திலே சேர மாட்டார்கள். புரதேசத்து மக்களோட அவர்கள் சேர மாட்டார்கள். அப்ப அவங்களுக்கு இருவருக்கும் என்ன கிடையாதுங்க? ஒற்றுமை கிடையாது. அப்ப இருவருக்கும் சமாதானம் கிடையாது. அப்ப இருவரும் பாத்தீங்கன்னா அங்கே பிரிந்து காணப்பட்டார்கள். அல்லாது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாத்தீங்களா? அப்ப முன்னே தூரமாயிருந்த நீங்கள் யாரு? நம்மள சொல்றார். ஏன்னா நாம் எல்லாம் யூதரை சாராத மக்கள். அப்ப முன்பே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அந்த உலகத்தின் வழக்கத்தின்படியாக நாம் எல்லாருமே தேவனுக்கு தூரமாக நாம் இருந்தோம். அந்த புற இனத்து மக்களை அது குறிக்கக்கூடியதாக அங்கே இருக்கிறது. அப்போ அவங்களையும் அந்த யூதர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாக்கினார். எப்படி அப்படின்னா அந்த சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபேசியருக்கு சொல்லும் போது அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப அதுக்கு தடையாக எது இருந்ததுன்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டம் தடையாக இருந்தது.
இந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டம் அவங்களுக்கு தடையாக இருந்தது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்துல அது எழுதி இருக்கிறது. அந்த 7 தேசத்து மக்கள் இருந்தார்கள். அந்த பெலிஸ்தியர், அமோனியர், மோவாபியர், இவங்கெல்லாம் யாரோட சேரக்கூடாது என்று சொன்னால் யூத மக்களுடைய அவர்கள் சேர முடியாது. அப்ப தேவன் அவர்களை ஒதுக்கி வைத்தார். அப்ப அவங்களை தேவன் என்ன பண்ணார்னா, தேவனே அவங்களை ஒதுக்கி வைத்தார். அப்ப இந்த மக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் பாத்தீங்கன்னா அவங்களை ஒன்றாக அங்கே கொண்டு வருகிறது. அப்ப அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா இருதிறத்தாரையும், அப்ப தேவனை ஒருத்தர் தேவனை சாராத மக்கள், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தேவனை சார்ந்த மக்கள். அப்ப தேவனை சார்ந்த மக்கள் யாருன்னா அந்த இஸ்ரவேலர்கள், அந்த யூத மக்கள். அப்ப சாராத மக்கள் யாருன்னா நாம. அப்ப நமக்கும் தேவனுக்கும் எது தடையாக இருந்தது என்று சொன்னால் அந்த நியாயப்பிரமாண சட்டம் தான் பாத்தீங்கன்னா தடையாக இருந்தது. அப்ப தேவன் பாத்தீங்கன்னா அதை எடுத்து போட்டா. இன்னைக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா யாருமே அதை புரிந்து கொள்கிறது இல்லை. அப்ப அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை தேவன் எடுத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதான் 15வது வசனத்திலே பார்க்கும்போது, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. பாத்தீங்களா அந்த சட்ட திட்டங்களை? பாத்தீங்களா நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்தார். பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் ஒழித்தார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப எப்படி? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணம் ஒழிந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் போதகர்களாக இருந்து மக்களை சமாதானம் சொல்லி மேற்பூச்சா என்ன பண்றாங்க? பூசிக்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை தான் பாத்தீங்கன்னா கட்டிப்பிடித்து அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் சொல்லுகிறார் அந்த நியாயப்பிரமாணம் ஒரு பகையாக இருந்தது. எல்லா மக்களும் சேராதபடிக்கு அது ஒரு பகை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அதை எடுத்தார். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பகையை சிலுவையினாலே கொன்று. பகையை எது மூலமாக தேவன் கொன்றார்? சிலுவையினாலே கொன்றார். அந்த பகை எதுங்க? அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம். அதனாலே இருதரத்தாயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எதனால? இயேசு கிறிஸ்து சிந்தி அந்த ரத்தத்தினாலே, சிலுவையினாலே அதை கொன்றார். எதை சிலுவையினால கொன்றாருங்க? நியாயப்பிரமாண சட்டத்தை. நியாயப்பிரமாண சட்டத்தை சிலுவையினாலே கொன்றார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கு தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்ப அங்க எங்க கொண்டு போய் அதை நிறைவேற்றாரு? சிலுவையிலே. அப்ப அந்த சிலுவையில தான் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத மக்களையும் நம் எல்லாரையும் அங்கே ஒன்றாக ஆக்கினார் என்று சொல்லி அங்கே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் யார் தூரமா இருந்தாங்க? நமக்கு. உங்களுக்குன்னு யார் சொல்றாருங்க? நமக்கு, அந்த கிறிஸ்து மக்களுக்கு சொல்றாரு. தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். பாத்தீங்களா? சுவிசேஷமாக அறிவித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி அங்கு சுவிசேஷமாக அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி அங்கே சுத்திகரிக்க கூடியதாக அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, 18வது, அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா? இருதரத்தாருன்னு யாருங்க? அந்த யூத மக்கள், நாம. அப்ப ஒரே ஆவியினாலே, ஒரே ஆவிங்கிறது என்னங்க? ஒரே சத்தியம், ஒரே சுவிசேஷம். அப்ப அந்த ஒரே சுவிசேஷத்தின் மூலமாக நாம் யார் மூலமாக?
தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாருமே ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதானத்தின் காரணராய் இருக்கிறார். அப்ப அந்த சமாதானத்தை எப்படி தேவன் கொண்டு வரார் என்று சொல்லி அங்க அதாவது எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாருக்கு அந்த சமாதானம் கிடைக்கும்? அப்ப இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் அங்கே இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அவர் சிந்திய அந்த ரத்தத்தினாலே தேவன் எல்லாரையும் அங்கே தேவன் ஒப்புரவாக்கினார். ஆனால் இன்னைக்கு அந்த சமாதானம் நமக்கு அங்கே கிடைக்கவில்லை. இன்னைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், ஆனா நமக்குள்ளாகவே ஒரு சமாதானம் இல்லை. அப்ப நமக்கு அந்த சமாதானம் எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னைக்கு தேவன் கொண்டு வந்து எல்லாம் ஒன்னும் ஒப்புரவாக்கி இருக்காரு. ஆனா நமக்குள்ளார்ந்த ஒரு சமாதானம் மனசுலே நமக்கு கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆனா வேற்றுமையில் அங்கே இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்ப நமக்கு சமாதானம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். அப்ப சமாதானம் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். இப்ப தேவனை யார் உறுதியாக அங்க பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனை யார் உறுதியா பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குங்க? சமாதானம் உண்டு. அப்ப தேவனை உறுதியா பிடிக்கிறதுனா என்னங்க? ஒரு வசனத்தை கூட நாம வாசிக்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தை நாம அங்க வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்ப தேவனை உறுதியாய் பிடிக்கிறதுனா என்ன அர்த்தங்க? வேதத்தை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு சமாதானம் உண்டு. அப்ப வேதத்தை இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு சமாதானம் உண்டு. வேதத்தை இன்னைக்கு யார் அதிகமாக நேசிக்கிறார்கள் சொல்லுங்க. அப்ப தேவன் சொல்றாரு அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீ பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். பார்த்தீங்களா? முழுமையான சமாதானம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா வேத வசனத்தை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ இன்னைக்கு அவங்களுக்கு தான் அந்த சமாதானம் கிடைக்கும். வேதத்தை அதிகமா நேசிக்கிறவர்களுக்கு தான் சமாதானம். நேசிக்காதவங்களுக்கெல்லாம் சமாதானம் கிடையாது. இன்னைக்கு நாம சபைக்கு வரலாம் போலாம், ஆனா வேதத்தின் மீது அதிகமா பிரியமா இருக்கிறோமா அதை நாம யோசிக்கணும். அப்ப ஏன் இன்னைக்கு நமக்கு சமாதானம் இல்லை? குடும்பத்துல ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? ஏன் நமக்கு பிள்ளைகள் மத்தியில நமக்கு சமாதானம் இல்லை? ஏன் கணவன் மனைவி மத்தியில நமக்கு சமாதானம் இல்லை? ஏன்னா நமக்கு என்ன கிடையாதுங்க? வேதத்தை நாம் எல்லாருமே அதிகமா நேசிக்கிறது கிடையாது. அப்ப அதன் மீது நமக்கு நாட்டம் கிடையாது. ஏதோ நாம வரோம் போறோம். ஆனா அதிகமாக அதை நேசிக்கிற மக்களுக்கு தேவன் சொல்றாரு மிகுந்த சமாதானம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறார். அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை அவர் வைத்து போகிறார்? அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் என்னங்க? இன்னைக்கு உலகத்துல நாம பார்க்கும்போது பெரிய நல்ல ஐஸ்வர்யமான இருந்தா அதுதான் நினைக்கிறாங்க. நல்ல செல்வந்தனா, நல்ல சீமானா, பெரிய ஐஸ்வர்யம் இருந்தா
அவங்களுக்கு ஒரு சமாதானம் சொல்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமாதானம் எல்லாம் நீடிக்காது. நீடிக்குமா? எவ்வளவுதோ பெரிய ஐஸ்வர்யனா இருந்தாலும், எவ்வளவோ பெரிய பணக்காரனா இருந்தாலோ, எவ்வளவோ பெரிய ஒரு வேலையில் இருந்தாலோ, அது உங்களுக்கு மிகுந்த ஒரு சமாதானத்தை என்ன பண்ணாதுங்க? கொண்டு வராது. கொண்டு வருமா? கொண்டு வரவே வராது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்க கேட்போம். பாருங்க, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலக கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப உலக கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலக கொடுக்கிற சமாதானம் என்னங்க? இப்பதான் நாம் சொன்னோம். பணம், காசு, பொருள் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது. இதுதான் சமாதானம்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல நினைச்சிட்டு இருக்கான். பட்டம், பதவி, இதுதான் என்ன பண்ணுங்க, பெரிய பெரிய படிப்பு, இதுதான் மக்கள் மத்தியில பெரிய சமாதானம் என்று சொல்லி அங்கே உலகத்திலே அங்கே நினைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச காலம்தான். அது கொஞ்ச காலம்தான். அது அழிந்து போகக்கூடிய ஒரு சமாதானம். அததான் சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகம் கொடுக்கிற அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் நமக்கு என்ன சமாதானத்தை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சமாதானத்தை கொடுத்தார்? என்ன சமாதானங்க? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த சமாதானம். அதுதான் நீங்கள் கலங்க கூடாது. அந்த சீசர்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க, நான் போறேன், உங்களுக்காக நான் போய் உங்களுக்கு ஒரு வழியை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிக்கிறேன். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த சமாதானம் நித்திய ஜீவன். அது என்றைக்குமே அழியாது. அது என்னைக்குமே அழியாது. அடுத்தது என்னங்க? ரட்சிப்பு. நமக்கு ஆத்துமா ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நமக்கு எப்படி அந்த ஆத்தும ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது? பணம் காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா? இல்லை, கிருபையினாலே அது இலவசமாய் நமக்கு கிடைத்தது. அப்ப அந்த ஆத்தும ரட்சிப்பு எப்படிப்பட்டது? அது அழியாதது. அது அழிந்து போகக்கூடியதா? இல்லை. அதான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை நம்முடைய இருதயத்திலே இருக்கிறது. எப்படி நமக்கு அந்த முத்திரை நமக்கு வந்ததுங்க? இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை நம்முடைய இருதயத்திலே தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். அது அழியக்கூடியதுங்களா? அது அழியாதது. அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார். இன்னைக்கு தேவனும் நாமும் ஒப்புரவாக முடியவில்லை. ஆனால் இன்னைக்கு தேவனோடு நாம் ஒப்புரவாய் இருக்கிறோம். இன்னைக்கு தேவனை நான் அப்பா என்று சொல்லி அழைக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அந்த ஆவியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டதுங்க? அது அழியாதது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு அங்கே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். அப்ப அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சமாதானம். அது அழியாதது என்று சொல்லி அங்கே வேதத்தில் இருக்கிறதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நாம் தேவனுடைய புத்திரர்களாக நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லாருமே யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கு தேவனுடைய புத்திருக்கிறோம், அதாவது பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? நாம் தேவனிடத்திலே நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார், நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள்.
அப்ப தேவனுடைய புத்திரர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடோ, எந்த ஒரு சண்டையோ, எந்த ஒரு சச்சரவோ எதுவுமே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே எல்லாரும் சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். அவங்கதான் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். அதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். பாத்தீங்களா? யார் சண்டையை கிளப்புவாங்க? மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்புகிறான். யாருங்க? மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பக்கூடியவனாக இருக்கிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகத்தையும் அவன் பிரிக்கிறான். பாத்தீங்களா? அப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாறுபாடு உள்ளவர்களாக அங்கே இருக்கக்கூடாது. இங்கொன்னு பேசுறது, அங்கொன்னு பேசுறது, அங்கே இங்கேயும் பேசி என்ன பண்றதுன்னா சண்டை என்ன பண்றதுங்க? இழுத்துடுறது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அப்ப அவர்கள் சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப கோல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறுபாடு உள்ளவனா குற்றம் உள்ளவன் தான் பாத்தீங்கன்னா அங்கே இங்கே என்ன பண்ணுவான்னா அவனுடைய இருதயம் பாத்தீங்கன்னா கெட்டு கிடக்குது. அவன் இருதயம் பாத்தீங்கன்னா துன்மார்க்கமா இருக்குது, கேடுள்ளதா இருக்குது. அப்ப அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவானா அங்கே இங்கேயும் போய் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இரு சகோதரர்களுக்குள்ளாகவும் சண்டையை கிளப்பி விடக்கூடியவனாக இருப்பான். அந்த மாறுபாடு உள்ளவன். அந்த வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சண்டையை அங்கே கிளப்பக்கூடியவர்களாக அங்கே இருக்கக்கூடாது. அதான் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அங்கே நாம் வாசிக்க கேட்போம். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். பாத்தீங்களா? குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன். அப்ப மாறுபாடு பாத்தீங்கன்னா குற்றம் உள்ளவன், தன் இருதயத்துல பாத்தீங்கன்னா மோசமான எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிறவன் தான் அங்கே இங்கே என்ன பண்ணுவாங்க? கோல் மூட்டி விடுவார்கள். இரு சகோதரர்களுக்கும் சண்டையை கிளப்பி விடுவார்கள். இது பாத்தீங்கன்னா பிசாசினுடைய ஆயுதம். இது யாருடைய ஆயுதங்க? பிசாசினுடைய ஆயுதம். அப்ப பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அங்கே வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப அந்த குற்றம் உள்ளவன் பாத்தீங்கன்னா அங்கே இங்கே போய் பாத்தீங்கன்னா சொல்லி அங்கே சண்டையை கிளப்பி விடக்கூடியவனாக அங்கே இருக்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா சுத்தம் உள்ளவனோ தன் கிரியில் செம்மையானவனாக இருக்கிறான். அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா அவனுடைய செயல்கள் அங்கே செம்மையானதாக இருக்கும். அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா சமாதானத்தை அவர்கள் உண்டு பண்ணக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க வேதத்துல வாசிக்க முடியும். அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 வசனங்களை அங்க நாம வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் என்ன பண்ணுங்க? ஒருவரை ஒருவர் சமாதானத்தை அங்கே கொண்டவர். அப்ப இப்படி செய்கிறதினாலே நாம் எல்லாரும் யாருடைய புத்திரராய் இருக்க முடியும்? தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியும். அப்ப நமக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது என்ன அப்படின்னு நாம படிச்சோம். நமக்கு எல்லாருக்கும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது என்னங்க? சுவிசேஷம்.
எதுங்க? சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம்தான் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறதே. பாத்தீங்களா? சுவிசேஷங்கிறது நமக்கு தெரியும். சுவிசேஷம்னா என்னங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு என்னத்தை கொண்டு வருதுங்க? சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நமக்குள்ளாக, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக உள்ளார்ந்த ஒரு அமைதியை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா மக்களையும் அது ஒன்றாக இணைக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த சுவிசேஷம் தான் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு அமைதியையும் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மக்களையும் அது ஒன்றாக சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த சுவிசேஷத்தை நாம் எல்லாருமே அறிவிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள். அதே ஏசையா தீர்க்கதரிசனம், ஏசையா 52 அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. சமாதானத்தை கூறி, அந்த சமாதானம் எதுங்க? சுவிசேஷம். பாத்தீங்களா? அதான் ஏசையா தீர்க்கதரிசி அழகாக அங்க சுவிசேஷம் அங்கே உரைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. பாத்தீங்களா? இந்த சுவிசேஷத்தை சொல்றாங்க. பாத்தீங்களா? அவங்களுடைய பாதத்தை பாருங்க, தேவன் எப்படி ஒப்பிடாரு பாருங்க. அது எவ்வளவு அழகானது. சரிங்களா? அந்த சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த சுவிசேஷம். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியது சுவிசேஷம். அப்ப அந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய கால், அவனுடைய பாதம் எப்படி இருக்கிறதா? அழகா இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவன் எப்படி அங்க வர்ணிக்கிறத நாம் அங்க பார்க்க முடியும். இதே வசனத்தை பார்த்தீங்கன்னா ரோமர் 10 அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 10 அதிகாரம் 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. பாத்தீங்களா? அதே கொண்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அவங்களுடைய பாதங்கள், அது சுவிசேஷத்தை அறிவிக்கனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப நமக்கு அதாவது சமாதானத்தை நமக்கு கொண்டு வர்றது பாத்தீங்கன்னா சுவிசேஷம். அப்ப அந்த சுவிசேஷத்தை நாம் எல்லாருமே என்ன பண்ணணுங்க? அறிவிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்ப சமாதானத்தை பாத்தீங்களா? அப்ப யார் பாக்கியவான்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அந்த சமாதானத்தை நாம் எப்படி அறிவிக்கணுமா? சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் அறிவிக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி அங்க வேதத்துல நாம வாசிக்கிறோம். இப்ப நாம் எத்தனை பேருக்கு நாம சுவிசேஷம் அங்க சொல்றோம்? சொல்லுங்க. ஊழியக்காரர் தான் போய் சுவிசேஷம் சொல்லணுமா? அங்க இருக்கிற சகோதரர்கள் தான் சொல்லணுமா? இல்லை. சபை மக்கள் எல்லாருமே என்ன பண்ணணுங்க? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா அதுதான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அவங்களுடைய பாதங்கள் அழகானது என்று சொல்லி தேவன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். சரி, அடுத்தது யாருக்கு சமாதானம் இல்லை? சமாதானம் நமக்கு எப்படி கிடைக்குன்னு நாம் படிச்சோம். யாருக்கு சமாதானம் கிடையாது? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கருக்கே. வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். துன்மார்க்கனா யாருங்க? தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மக்கள் எல்லாருமே துன்மார்க்க. இந்த வேதத்துக்கு விரோதமாக யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் துன்மார்க்க.
அவங்களுக்கு சமாதானம் கிடையாது, அவங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள், ஏசையா 57ஆம் அதிகாரம் 21வது வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலைப் போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். பாத்தீங்களா? துன்மார்க்கரை தேவன் எதுக்கு ஒப்பிடுறாருங்க? கடலினுடைய அலைக்கு ஒப்பா இருக்கிறார்கள். பாத்தீங்களா? ஏன்னா அந்த கடல், அந்த அலை பாத்தீங்கன்னா எதை கொண்டு மேல போடுங்க? அந்த அழுக்கு எல்லாம் மேல கொண்டு போடும். அந்த சேற்றை எல்லாம் கொண்டு என்ன பண்ணுங்க? மேல போடும். அப்ப அவங்க துன்மார்க்கர் பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று சொன்னால், பாவம் நிறைந்தவர்களாக அங்கே இருக்கிறார்கள், அங்கே அழுக்கு நிறைந்தவர்களாக அங்கே இருக்கிறார்கள், கடலினுடைய அலைக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன கிடையாதுங்க? சந்தோஷம் கிடையாது, அவங்களுக்கு சமாதானம் கிடையாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக அங்கே இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக அங்கே இருக்க வேண்டும். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் கோணலான வழியிலே அவர்கள் இருந்தார்கள், துன்மார்க்கமான வழியிலே அவர்கள் கிடந்தார்கள் என்று சொல்லி அங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா நாம் எல்லாருமே எதை நாட வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தை நாம் நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் எதை நாட வேண்டும்? சமாதானத்தை. அப்ப அதை விரும்பணும் நாம் எல்லாரும். மக்கள், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் எல்லாரும் சமாதானத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும், யாவரோடுனா எல்லா மக்களோடும். நாம் சண்டை பண்ணக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது, நாம் கலகம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சமாதானத்தின் தேவன், கலகத்தின் தேவன் அல்ல. அப்ப நாமளும் பாத்தீங்கன்னா எல்லா மக்களோடும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? சமாதானம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும். உங்களால் கூடு மட்டும், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சமாதானமாய் இருங்கள், எல்லாரோட சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கூடுமானால் உங்களால எவ்வளவு முடியும் அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி வேதத்துல நாம பார்க்க முடியும். வாசியுங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். கூடுமானால், கூடுமானால்னா உங்களால எவ்வளவு முடியும், உங்களால முடியும் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாரோடும் சமாதானமா இருங்கள். யாருமே நமக்கு பகைவர் கிடையாது, நமக்கு யாருமே பகைவர் கிடையாது. அப்ப எல்லா மக்களோடும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே தேவன் விரும்புவதை நாம் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலே சமாதானம் இல்லை, வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொல்லும் போது, நமக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கிரமங்களும் அந்த பாவங்களும் தான் பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை அங்கே செய்யக்கூடியதாக அங்கே இருக்கிறது. எனவே வேத வசனத்தை கேட்ட நாம் ஒவ்வொருவரும், நாம் எல்லா மக்களோடும் நாம் ஒவ்வொருவரும் சமாதானமாக இருக்க நாம் விரும்புவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. கேட்ட உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.